கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. எசேக்கியா 37 அதிகாரம் 10வது வசனம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில உலர்ந்து போயிருக்கிறீர்களோ, அல்லது பிரிந்த எலும்புகளைப் போல அநேக காரியங்களிலே பிரிந்து கிடக்கிறீர்களோ, அது உலர்ந்து போயிருக்கிறதோ, ஒருவேளை குடும்பத்தில் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ தகப்பனோ பெற்றோர்களோ உறவுகளோ, உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களோ சமாதானமோ சந்தோஷமோ ஆரோக்கியமோ, ஏதோ ஒரு காரியங்களிலே இன்றைக்கு நீங்கள் பிரிந்திருக்கிறீர்களோ, அந்த காரியம் உங்களை மனதை வேதனைப்படுத்தி அது ஒருவேளை உலர்ந்தது போல காணப்படுகிறதோ, இன்றைக்கு உங்களை பார்த்துதான் ஆவியானவர் சொல்லுகிறார், உலர்ந்த எலும்புகள் பெரிய சேனையாய் உயிரடைந்து எழும்பி நின்றது. ஆம், இன்றைக்கு உலர்ந்து போன உங்கள் வாழ்க்கையை உயிரடைய செய்து பெரிய சேனையாய் நின்றது போல உங்களையும் தலை நிமிர செய்வாராக. God bless you. ஆமென்.